லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் கூட்டம் நாளை ராயப்பேட்டையில் நடைபெற உள்ளது. நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அடங்கிய குழு நாளை தேர்தல் அறிக்கை தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பல்வேறு குழுக்களை அமைத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் கூடுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்டாலின். இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக 4 குழுக்களை அஇஅதிமுக அமைத்திருக்கக்கூடிய நிலையில தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவுடைய முதல் கூட்டமானது நாளை காலை 11 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடுகிறது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையினை தயார் செய்வதற்காக 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். நிலையில் அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்களான நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், செம்மலை, பா. வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார் மற்றும் வைகை செல்வன் உள்ளிட்டவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். நிலையில நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக என்ன தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு கொடுக்க போகிறது, என்னென்ன அம்சங்கள் அதில் இடம்பெற போகிறது என்பது குறித்து விவாதிப்பதற்கான முதல் கூட்டமானது நாளை காலை 11 மணிக்கு நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே ஆளும் கட்சியான திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான அந்த குழுவை அமைத்து கூட்டத்தை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில முதல் கூட்டமாக நாளை அஇஅதிமுக தன்னுடைய அந்த குழுவின் கூட்டத்தை அதற்கான அழைப்பினை தற்போது விடுத்திருக்கிறது. நாளை காலை நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் கூடுகிறது. இதன் முக்கியத்துவத்தை பற்றி சொன்னீர்கள். இந்த அறிக்கை எப்பொழுது வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்? அதாவது தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் எல்லாம் இறுதி செய்யப்பட்ட பிறகு அதற்கான அறிவிப்பு வெளியான பிறகு தேர்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அதாவது வாக்குப்பதிவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்புதான் இந்த தேர்தல் அறிக்கையை பொதுவாகவே அரசியல் கட்சிகள் வெளியிடுவார்கள். ஏனென்றால் அப்பதான் பொதுமக்கள்கிட்ட வந்துட்டு அது போய் சேரும் என்ற அடிப்படையில இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த சூழல்ல இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கான அறிவிப்பு எல்லாம் வெளியானதுக்கு பிறகுதான் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. பொதுவாகவே தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் இது போன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது அதுதான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹீரோ மெட்டீரியல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கவர்ச்சிகரமான அம்சங்கள் அடங்கிய அந்த திட்டங்கள்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். அதனால அதுல கதாநாயகன்ன்றதுதான் ஒரு அடைமொழியை தான் வந்துட்டு தமிழக அரசியல் கட்சிகள் வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல தேர்தல் அறிக்கை என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுமக்கள் அதனை மையப்படுத்தி தான் தங்களுடைய வாக்குகளை வந்துட்டு பதிவு செய்வாங்க. ரொம்ப முக்கியமான தேர்தல். ஆனா சட்டமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்பது மேலோட்டமாக தான் இடம்பெறும். அதாவது எங்களுடைய எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்துல இதனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசியல் நாங்கள் வந்து ஈடுபடுவோம் அப்படின்ற ஒரு அந்த திட்டங்கள் எல்லாம் மேலோட்டமா இருக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கு தான் ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள், இந்த இலவசமான விஷயங்கள்லாம் வந்துட்டு மையப்படுத்தி தான் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய கட்சி எடுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கைகள் என்பது இடம்பெறும். தேர்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பு இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. ராதா, இது முதல் கூட்டம் தான். அடுத்தடுத்த கூட்டத்தில் முடிவு பண்ணி அதன் பிறகுதான் தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நாளை கூடுகிறது. அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் கூட்டம் நாளை ராயப்பேட்டையில் நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.